ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் டீனேஜில் தான் வந்து இந்த பிம்பிள், ஆக்னியால வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் எனக்கு 28 வயசில தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட மேரேஜ் அப்போ கூட நான் ஃபேஸுக்கெல்லாம் வேக்ஸ் பண்ணதில்ல. ஆனால் என்னவோ அன்னைக்கு பண்ணிட்டேன். எனக்கு ஆக்சுவலாக அதனாலயான்னு தெரியல. ஆனால் அது பண்ண ஒரு 2, 3 டேஸில் தான் வந்து எனக்கு இந்த பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஒரு 1 1/2, 2 இயர்ஸ் கிட்ட அது வர்றதும் போகிறதும் நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நிறைய மெடிசன்ஸ் கொடுத்தாங்க, டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணேன். ஆனால் எனக்கு அது போன மாதிரியே தெரியல. அது ஒரு தடவை டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தால் 3000, 4000 ஆகிடுது அவங்களுடைய அந்த மெடிசன்ஸ். நான் ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணேன். 2 டைம்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஒரு செட்டு வாங்கினேன். ஒரு 2, 3 மந்த்ஸ் வந்துச்சு. மறுபடியும் ஒரு செட்டு வாங்கி ஒரு 2, 3 மந்த்ஸ் கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறமும் போகவே இல்லை. ஆமாம் போன்ட்டு அதை போடுறத விட்டுட்டேன். நான் ஃபேஸ்க்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மல் சோப் தான் போட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சின்ன வயசுலேருந்து வெறும் சோப் தான் போட்டுட்ருப்பேன். சரி ஓகே, நம்ம கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் போட்டு பார்ப்போம் சோப்பை விட்டுட்டு அப்படின்ட்டு செபாமெட்டில் வந்து கிளன்சிங் ஃபோம் யூஸ் பண்ணேன். அது 150 ml வந்து 650 கிட்ட வந்துச்சு. சரி அதை விட கம்மியாக எதுவும் கிடைக்குமா? செபாமெட் பிராண்ட் வந்து எனக்கு பிடிக்கும். என்னோடய பையனுக்கு வந்து அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அதனால் அது நல்ல பிராண்ட் நம்பி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் அந்த பிராண்டுக்கு போனேன். செபாமெட்லேயே ஒரு பாடி வாஷ் ஒன்று இருந்துச்சு. அது வந்து 200 ml வந்து அதுவும் 650 ரேஞ்சு தான். சரி அதை விட ஒரு 50 ml கூட இருக்குது, இதை யூஸ் பண்ணுவோன்ட்டு. ஆக்சுவலாக அது பாடி வாஷ் தான். ஆனால் நானும் என் ஹஸ்பண்டும் அதை ஃபேஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு 2, 3 டைம்ஸ் வந்து அதே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ திரும்பியும் சரி கிளன்சிங் ஃபோம் வாங்குவோன்ட்டு இந்த முறை அது வாங்கியிருக்கேன். நான் வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து நான் அதை வாங்கி யூஸ் பண்ணியிருப்பேன். நான் குளித்ததுக்கப்புறம் மூஞ்சிக்கு பவுடர் போடுறது, மற்ற எந்த க்ரீம் போடுறதும் பண்ணுறதில்ல. நார்மல் ஸ்கின்னோட அப்படியே விட்டுருவேன். நான் ஆக்சுவலாக 10th படிக்கிறப்ப பவுடர் போடுறத நிறுத்தினேன். அதுக்கப்புறத்துலேருந்து ஃபேஸ்க்கு எதுவுமே போட மாட்டேன். அந்த வின்டர் டைமில் மட்டும் ஏதாவது மாய்ஸ்சரைசர் போடுவேன். அதுக்கப்புறம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. நான் யூடியூப்பில் இது ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கப்ப தான் சீரம், இந்த கேர் ஜெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் அதுவுமே அதுவும் செபாமெட் பிராண்டில் தான் வந்து கேர் ஜெல்னு ஒன்று இருக்கும். அதுவும் பிம்பிள்ஸ் ரிலேட்டடாக உள்ள இஷ்யூக்கு போடுறது தான். அதை யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதை ஒரு 2 டைம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணேன். சரி அதை விட பெட்டராக ஏதாவது இருக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணப்போ அந்த மினிமலிஸ்ட்டோட சீரம், சாலிசிலிக் ஆசிடோட சீரம் ஒன்று, அதுவும் யூடியூப்பில் தான் நான் நிறைய வீடியோவில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி வாங்கினேன். இதுவுமே நான் ஒரு இது 4th or 5th டைமாக இருக்கும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. நான் இதுதான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த 2.5 வருஷமாக. எனக்கு இப்போ முன்னைக்கு ஸ்கின்னு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. என்னால் இந்த ஒரு ப்ராடக்டால் தான் ஸ்கின் இப்படி ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நானே மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இந்த 2 பிராண்டுமே நல்ல பிராண்டு தான். அதனால் நம்ம நம்பி யூஸ் பண்ணலாம். நான் நிறைய சர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் இந்த பிராண்டுக்கே போனேன். உங்களுக்கும் இந்த பிம்பிள்ஸ் ஆக்னி ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் ரிசல்ட் உடனே கிடைக்காது. ஒரு 1 இயர் கிட்ட வெயிட் பண்ணி ரிசல்ட் என்ன அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுவாக இருந்தாலும். ஓகே, பாய். தேங்க்யூ.